சலாம் துபாய் மார்க்கெட் வாட்சுக்கா இந்தியாவிலேருந்து ஃபெரோஸ் பேசுகிறேன். இன்றைக்கி மார்க்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்குது. ஃப்ளாட்டாக மார்னிங் ஓப்பன் ஆச்சு, -2ல் ஓப்பன் ஆச்சு. 6076 மார்க்கெட்ஸ் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ரெக்கவர் ஆகி +52 மார்க்கெட்ஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட்ஸ் ஒரு நல்ல ரெக்கவரி. என்ன ரீசன்னா, நேற்று பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த யூபிஏ கவர்மெண்ட்டோட 2வது டேர்முடைய கடைசி பட்ஜெட்னு சொல்லலாம். அதனால் அவங்க நிறைய பேர் பாப்புலிஸ்ட் மெஷர்ஸ் எதிர்பார்த்தாங்க, நிறைய சலுகைகள் அதெல்லாம் கொடுப்பாங்கன்னு. ஆனால் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக நடந்திருக்காரு. இப்போ இருக்கிற பொருளாதார சூழ்நிலையில் எந்த அளவுக்கு ஒரு பொறுப்பாக நடந்துக்க முடியுமோ நடந்திருக்காரு. ஒன்றே மட்டும் பெரிய லெவலில் செஞ்சுருக்காங்க, அது வரவேற்கத்தக்கது. கல்வி கடன்களை ரத்து செஞ்சுருக்காங்க. 2009 ஆண்டுக்கு முன்னாடி வாங்கின எஜுகேஷன் லோன் அத்தனை பேருடைய கடன்களையும் ரத்து செஞ்சுருக்காங்க. இதில் அநேகமாக 9 லட்சம் மாணவர்கள் இதில் பயன்பெற போகிறாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே இப்போ படித்து முடிச்சுட்டு இந்த ஸ்லோடவுனில் ஜாப் இல்லாமல் தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் இந்த கல்வி கடன்கள் அவங்கள போட்டு ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து இருந்தது. இது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு ஃபென்டாஸ்டிக் மூவ். அது மட்டும் கிடையாது, எக்ஸைஸ் டியூட்டியை கட் பண்ணியிருக்காங்க. ஆட்டோமொபைல் செக்டாருக்கு 6% கட் பண்ணியிருக்காங்க. இந்த பேசஞ்சர் வெஹிக்கிளுக்கு, எஸ்யூவிக்குலாம் ஸோ கார்ஸ் 20,000 to 45,000 வரைக்கும் சீப்பாக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 வீலர்ஸ் 1500லேருந்து 3000 ரூபாய் வரைக்கும் 2 வீலர் விலை குறையிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ இந்த பட்ஜெட்டில் இதுக்கு மேலே அவங்களால பெருசாக எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா இது ஒரு இடைக்கால பட்ஜெட் தான். இப்போ போட்ட வரைக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிளான பட்ஜெட்னு இதை நம்ம சொல்லலாம். தென் பார்த்திங்கன்னா, நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டுருக்கோம். அப்படிங்கும்போது புதுசாக ஒரு இண்டஸ்ட்ரீஸ் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி வளர்கிற ஒரு இண்டஸ்ட்ரீஸ் தான் வெல்னஸ் இண்டஸ்ட்ரி. வெல்னஸ் இண்டஸ்ட்ரினால் வேறு எதுவுமே கிடையாதுங்க. இப்போ சொல்கிறோம்ல, பியூட்டி பார்லர், ஸ்பாஸு, காஸ்மெட்டிக்ஸு, மனிதர்களை அழகுபடுத்துறது, அதாவது இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் அந்த பியூட்டிஃபைங் அந்த இண்டஸ்ட்ரி பேர் தான் வெல்னஸ் இண்டஸ்ட்ரி. அதில் ஃபிட்னஸ் வருது, எல்லாமே வருது, அதாவது ஜிம்மு அது இதுன்னு. இந்த இண்டஸ்ட்ரியோட நெட்ஒர்க் பார்த்திங்கன்னா 49,000 crores இந்தியாவில் இதுக்கு பிஸ்னஸ் இருக்குது. இதில் நிறைய புது செக்டார், ஸ்பாங்கிற ஒரு புது வெர்டிக்கல் வளருது, நிறைய விஷயங்கள் இதில் வளர ஆரம்பிச்சிருக்கு. இந்த இண்டஸ்ட்ரியை பேஸ் பண்ணி எந்தெந்த ஸ்டாக்ஸ் ஏறுன்னு பார்த்திங்கன்னா, காயா ஸ்கின் கிளினிக் இந்தியாவில் ஒன் ஆஃப் த ஒரு லார்ஜஸ்ட்டு ஸ்பா கம் ஆல்டர்னேட்டிவ் தெரப்பி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறவங்க அவங்க வேறு யாரும் கிடையாது, மேரிகோ இண்டஸ்ட்ரீஸுடைய ஒரு சப்சிடரி தான். அதனால் மேரிகோ இண்டஸ்ட்ரீஸு வாங்கினா இன்டைரக்டாக நம்ம அந்த காயால் ஒரு ஷேர் ஹோல்டிங் இருக்கிற மாதிரி. அது மட்டும் கிடையாது, டால்வால்கர்ஸ் இந்தியாவுடைய ஒரு லார்ஜஸ்ட் ஃபிட்னஸ் செயின்னு கூட சொல்லலாம். நிறைய ஜிம் வச்சுருக்காங்க, ஜிம் எக்யூப்மெண்ட்டை சப்ளை பண்ணுறாங்க. ஸோ இந்த வெல்னஸ் இண்டஸ்ட்ரி பிஸ்னஸ் மட்டும் பெருசு கிடையாது, அது க்ரியேட் பண்ண போகிற ஜாபு மிகப்பெரிய ஜாப். 2020 பார்த்திங்கன்னா 3 million ஜாப்ஸ், அதாவது 30 லட்சம் பேர் இதில் வேலைக்கு தேவைப்படுறாங்க. ஸோ இந்தியாவுடைய பொருளாதாரம் வளர இந்த மாதிரி புது இண்டஸ்ட்ரீஸ் வளருது.